கண் இல்லாத போது கண்ணனுடைய அருமை தெரியும். மூட்டுவலி அவருக்கு யாருக்கு வருதோ அப்பதான் அந்த மூட்டை பத்தி கவனிப்பாங்க. இது வேற உறுப்புகளுடைய அருமை முதல்ல அது தெரிஞ்சு புரிஞ்சிட்டோம்னா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். வலி எத்தனை நாள் அவங்க இருந்தாங்கிறத பொறுத்து இருக்குதுங்க. இப்போ பார்த்தா சமீபத்தில் தான் வந்திருக்குன்னா கண்டிப்பா ஒரு வாரம் எடுத்தா சரியா போயிடும். நீண்ட நாள் வலி இருந்தா கண்டிப்பா ஒரு மாசம் எடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஒரு மாசத்துக்கு மேல தேவைப்படாது. சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கும் போது ஸோ உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமாங்க ஐயா? 100% வாய்ப்பு இல்லைங்கம்மா. காரணம் என்ன, நம்ம மூளையை உணவா தானே எடுக்கிறாங்க. நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவாங்க, வாய் ஸ்மெல் வருதுன்ட்டு அவங்க உடனே மவுத் வாஷ் இந்த மாதிரி கொடுத்துட்டு பல்லு விளக்குறக்கு அந்த மாதிரி தான் பேஸ்ட் கொடுப்பாங்க. பட் அது கிடையாதுங்க. பேசிக்கா வந்து நம்ம உணவு குழாயில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் வாயில ஸ்மெல் வருங்க, துர்நாற்றம் வருது. ஆவாரம்பு என்ன செய்யறாங்க, ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. கிட்னி, ஹார்ட், லிவர், இந்த மாதிரி இந்த ராஜ உறுப்புகளை பூராமே பலப்படுத்துற வேலை பண்ணும். அது அல்சர் தேர்ட் ஸ்டேஜுங்க. லைட்டாக புண்ணு வர்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடியது அந்த ஜீவசக்தியில் வாங்க. முருங்கை சூப்பு தொடர்ந்து குடிச்சாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. அதே மாதிரி வெயிட் லாஸ், கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுனால வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. இது மாதிரி நிறைய பலன்கள் இந்த முருங்கை சூப்பில் இருக்குங்க. யோகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஐயா ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல என்ன நோய்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி பல தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேல ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு சில நோய்களுக்கு சில மருந்துகள் எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி திரு ஜெகநாதன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் மறுபெருஞ்சோதி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா நான் சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே வந்துட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ மக்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த நோய் சரியாகுமா அப்படிங்கிறத பத்தி தெளிவா விளக்கமா மக்களுக்காக நீங்க சொல்லணும். வில்வம் நம்ம மருந்து எடுத்துக்கிறது மூலியமா எந்த மாதிரியான நோய்கள் குணமாகும் ஐயா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அதாவது உடம்புல பொறுத்தளவுக்கு 2 உறுப்புகள் வந்து ரொம்ப முக்கியமா. அதில் உணவு குழாய், 2வது முதுகெலும்புங்க. அந்த 2 நம்ம எப்பவுமே நல்லா வச்சுக்கணும். அதில் உணவு குழாயை பொறுத்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தொந்தரவாகுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பிரச்சனை வருதுங்க. அதனால அதை சரி பண்ணுறதுக்கு வில்வம் வந்து நல்ல உபயோகமாக. ஏன்னா வில்வம் வந்து முழுசாக அதில் இருக்கிற புண்ணுகளை ஆத்திரு, உடம்பு ஹீட்டை குறைக்குங்க. நம்ம சாப்பிடுற உணவுகள்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி ஆமா அந்த உணவு குழாய் வந்து சரிப்படுத்திடுங்க. அது மட்டும் இல்லாம வில்வத்தினால மிகப்பெரிய பலன்கள் நிறைய இருக்குங்க. வில்வம் வந்து சிவனுடைய ஒரு பிரசாதம் நம்மளுக்கு. கண்டிப்பாங்க. வில்வம் இல்லாத மருத்துவம் முழுமை அடையான்னு சொல்லுவாங்க. அதனால வில்வத்தை வந்து நம்ம எந்த நோயாளிக்கு வேணா கொடுக்கலாங்க. நல்லா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். நோய் வந்த பின்னால சாப்பிட்றத விட நோய் வர்றதுக்கு முன்னே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிங்க. வில்வம் வந்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிற போது அதனுடைய மனநிலையே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க, தன்மையா இருக்கு. உடம்பு ஹீட்டு குறைஞ்சிருங்க. ஏன்னா உடல் சூட்டுனாலதான் நோய்களே உற்பத்தி ஆகுது. அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வில்வம் வந்து நல்ல உபயோகமாகுது. 2வது அந்த உள்ள இருக்கிற புண்ணுகள் எவ்வளவு தூரம் புண்ணு இருந்தாலும், புண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. புண்ணு இருக்கிறத ஸ்மெல் வருங்க, வாயு ஸ்மெல் வரும். அப்போ உள்ள புண்ணு வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவாங்க, வாய் ஸ்மெல் வருதுன்ட்டு அவங்க உடனே மவுத் வாஷ் இந்த மாதிரி கொடுத்துட்டு பல்லு விளக்குறக்கு அந்த மாதிரி தான் பேஸ்ட் கொடுப்பாங்க. பட் அது கிடையாதுங்க. பேசிக்கா வந்து நம்ம உணவு குழாயில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் வாயில ஸ்மெல் வருங்க, துர்நாற்றம் வரும். அப்போ அந்த துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு நம்ம வில்வ கொடுத்தோம்னாவே உணவு குழாய் சரியாயிக்குங்க. அதுல இருந்து உடனே மீண்டு வந்துருவாங்க. அந்த வேற வாய்ப்பு. இப்போ நம்ம வில்வம் அதை வந்து நம்ம எதாவது கலந்து குடிக்கணுமாங்க ஐயா? இல்லை வெறும் ஒரு 1/4 டம்ளர் ஜூஸுக்கு 3/4 டம்ளர் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாங்க. அதனால சுகர் குறையுங்க. கால் எரிச்சல் சம்பந்தமா, கால் எரிச்சல் இருக்கு நிறைய பேருக்கு. கால் எரிச்சல் 2 காரணத்தினால வருங்க. ஒன்று சுகர் அதிகமாச்சுன்னா வரும், 2வது உடல் சூட்டுனால வரும். அந்த உடல் சூட்டுனால வரக்கூடிய எரிச்சலை வந்து நிறுத்துறதுக்கு வில்வம் வந்து உபயோகமாகும். இவ்வளவு சிறப்புகள் இருக்கு வில்வத்துல வந்து மிகப்பெரிய சிறப்புங்கம்மா. வில்வம் வந்து மிகப்பெரிய அருமருந்து, கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு வைங்களேன். அது கண்டிப்பா நம்ம ஒரு பிரசாதமா எடுத்துக்கணும். பெரிய பலன் என்னன்னாங்க வில்வத்தினால, இப்ப நம்ம உடம்புல எல்லா பக்கமே போயிட்டு வர்றது ரத்தங்கள். ரத்தத்தினுடைய வேலை என்னங்க, எல்லா செல்களில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது, நல்ல சாதுப்புகளை கொண்டு போய் விட்டமின்ஸ் புரோட்டீன் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறது இந்த வேலை பண்ணு. அப்போ இந்த வில்வம் என்னன்னு ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. அந்த கழிவுகள் வெளியே வரவது சுத்தப்படுத்தி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கு, உள்ள சுழற்சி முறையில் பண்ணிட்டே இருக்கு. அப்போ என்னங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சது. இப்போ சொரியாஸ் இருக்குதுங்க,
படை இது மாதிரி பொடுகு இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாமே நம்ம அதை கொடுக்கலாம். ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வில்வம். வில்வத்தை வந்து முழுமையா நம்ம பயன்படுத்திக்கணும் எல்லாருமே. அடுத்து வந்துட்டு மலர்பானம் எடுத்துக்கிறதுனால எந்த மாதிரி நோய்கள்லாம் குணமடையும்? மலர்பானத்துல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல 90% நோய்கள் சரியா இருக்கான வாய்ப்புங்கம்மா. சரியாகிறதுங்க கூட முன்னால நாள் பட எந்த நோயுமே வராமே தடுத்துரு. வந்த நோய்கள் படிப்படியே குறைய ஆரம்பிச்சிரு. அதாவது சுவாச மண்டலத்துல என்னென்ன வருங்க? சுவாசத்தினால சளி பிடிக்குங்க, டிபி வருங்க, சைனஸ் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த மலர்பானம். இதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? இதுல ஆவாரம்பூ, செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை, சுக்கு, மிளகு, திப்பிலி, நன்னாரி, அதிமதுரம், கொத்தமல்லி, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கும். இதுல ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க, ரத்த மண்டலத்தை சுத்தம் பண்ணுது. ரத்த குழாய் சுத்தம் பண்ற போது நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், ரத்த மண்டலம் சுத்தமாகிற போது உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாமே சரிப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் படிப்படியே குணமாக ஆரம்பிச்சிடும். அதில் செம்பருத்தியும் ரோஜாவும் இன்னும் அதனுடைய தன்மை நல்லா வேலை செய்யும். ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் அட்டாக் வர்றத தடுக்குங்க. ஆவாரம்பூ என்ன செய்யறாங்க? ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. கிட்னி, ஹார்ட், லிவர் இந்த மாதிரி இந்த ராஜ உறுப்புகளை பூராமே பலப்படுத்துற வேலை பண்ணும் ஆவாரம்பூ. ஆமாங்க. பலப்படுத்துறதுன்னு என்னன்னாங்க, அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய வைக்க. அப்போ ஒரு வேலையை ஒன்று கரெக்டாக செஞ்சுட்டா வேலை எல்லாமே நடக்கும். கண்டிப்பாங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அது சக்சஸ் தானே. கண்டிப்பாங்க. அப்ப நம்ம உறுப்புகள் புறமே சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு இந்த ஆவாரம்பூ வேலை செய்யுதுங்க. தங்க சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுல. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மலர்கள் தானே. ஆமாங்க. அதே மாதிரி உணவு குழாய் சம்பந்தமானது, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாங்க. அஜீரணங்கள் இந்த மாதிரி சரி பண்ணக்கூடியது. கர்ப்பப்பை சம்பந்தம், இர்ரெகுலர் பீரியடுங்க, அந்த வெள்ளைப்படுறது, பீரியட் டைம்ல பெயின் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு மலர்பானம் தொடர்ந்து உபயோகப்படுத்தலாம். அந்த தலை கிருகிருன்னு இருப்பாங்க, சில பேருக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கும், தலை சுத்தல் இருக்கும் காலையில. அதே மாதிரி சில பேர் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது கூட இந்த தலை சுத்தல் வரும். அதுக்கெல்லாம் மலர்பானம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துடலாங்க. ஆனா பார்த்தா நம்ம மலர்பானங்கிற ஒரு மருந்தா கொடுக்காத ஒரு டீயை கொடுத்துட்றோம். இப்ப நிறைய பேர் இப்ப 6 கிலோ 1 கிலோ முழுசா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 100 கிராம் பாக்கெட் தான் போட ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் நேற்று வந்து ஒருத்தர் 1 கிலோ வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி வந்து எல்லாருமே வீட்லயே எல்லாருமே குடும்பத்திலேயே விரும்பி சாப்பிட்ற அளவு பண்ணிட்டாங்க. அது எப்படிங்க பயன்படுத்துறது? ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளரா மெதுவா சுண்ட வைக்கணும். சிம்மில் சுண்ட வச்சு வடிச்சு குடிச்சுக்கலாம். திரும்ப அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சா ஈவினிங் ஒரு டைம் கூட குடிக்கலாம், 2 டைம் குடிச்சுக்கலாம். ஓ சரிங்க. அந்த ஒரே இதை 2 டைம் பயன்படுத்திக்கலாம். 2 டைம் பயன்படுத்திக்கலாம். அதாவது சக்கரை, அதாவது நாட்டு சக்கரை வேணா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி, வெல்லம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அஸ்கா மட்டும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்திக்கலாங்க. போட்டா அவங்களுக்கே டேஸ்ட் தெரிஞ்சிருங்க, எந்த அளவுக்கு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தெரிஞ்சிடும். ஐயா, அடுத்து வாயு சூரணம் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம எந்த மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்தலாம்? அதாவது காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காயின்னு திருமூலருடைய மந்திரம் இருக்குங்க. அதுல மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த வாயு சூரணத்தை உபயோகப்படுத்துறோம். அது வாயு சூரணனோட வேலை என்னங்க? உடம்புல இருக்கிற கழிவுகளை முழுசா நீக்கு. கழிவுகள் வந்து உடம்பு வெயிட் போட்டு, அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதை குறைக்குங்க. மெயினாக அஜீரணத்தை சரி பண்ணுங்க. இப்போ எங்கே வெளியே போய் சாப்பிட்டு வந்தாங்க, ஒத்துக்கல அப்படின்னா உடனே 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். அதில் தொடர்ந்து நல்லாவே இருக்கிறாங்க. நான் 48 நாள் சாப்பிடணும்னா தொடர்ந்து 48 நாள் மத்தியானம் சாப்பிட்ட பின்னால சுடுதண்ணீர் போட்டு குடிச்சிக்கலாங்க. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தநீர் போட்டு குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்பே வெடுக்குன்னு இருக்குங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குது. நோய்கள் வர்றதுக்கு முன்னே தடுப்பான ஒரு உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை வந்தவங்களுமே 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா வெளியே வந்துடலாங்க. காலையில அஜீரணத்தை வந்து குணப்படுத்தும். உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும், வெயிட் குறைக்கும். கெட்ட கொழுப்புகள் குறைச்சு உடம்பு வந்து ஸ்லிம்மா இருக்க வாய்ப்பு பயன்படுத்தும். ஐயா, அடுத்தது ஜீவசக்தி அல்வா எந்த மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்தலாம்? ஜீவசக்தியோட முக்கியமான அல்சருக்கு நல்லா பயன்படுங்க. 100% அல்சர் வந்து நெஞ்செரிச்சல் இருக்கிற அளவுக்கு. நெஞ்செரிச்சல்ங்கிறது 3ஆவது ஸ்டேஜுங்க. ரொம்ப நெஞ்செரிச்சல் வலி வரும், அது அல்சர் 3rd ஸ்டேஜுங்க. லைட்டா புண்ணு வர்றது 1st ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடியது அந்த ஜீவசக்தி அல்வா. சரிங்க. காலையில் நைட்டு ஊற வச்சுங்க 1 ஸ்பூனு, காலையில கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல வந்து ரொம்ப பலவீனம் இருப்பாங்க, ரொம்ப வீக்கா இருக்கும். ஆமாங்க. எந்த மாதிரி பேஷண்ட் எந்தாவது ஒரு நோய் வந்து வீக்கா இருக்கிறவங்கள நம்ம டெவலப் பண்றதுக்கு அந்த ஜீவசக்தி அல்வா கொடுக்கலாங்க. 3வது உடம்பு சூட்டை குறைக்குங்க. இப்போ பெண்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்குங்களா, அதை வந்து உடனே சரிப்படுத்தக்கூடியது இது. அந்த 3 முக்கியமான சமாச்சாரத்துக்கு இது ரொம்ப உபயோகமாகுது. அது மட்டும் இல்லை, நிறைய பலன்களை கொடுக்குதுங்க. ஏன்னா உடம்பு ஹெல்த் ரெடி ஆகிற போது மற்றபடி அவர் ஆக்டிவிட்டி சரியாயிடுது, மற்ற உறுப்புகள் நல்லா சீராக செய்ய வேலை இந்த நாளெல்லாம் பண்ணுங்க. அல்சருக்கு நீங்கள் முக்கியமாக 3 பொருளுங்கம்மா நம்ம கொடுக்கலாம். 1 ஜீவசக்தி அல்வா, 2வது வில்வம். இந்த 2மே காலையில சாப்பிட்றதுங்கம்மா. இரவு வந்து கடுக்காய் பானம், குமரி கடுக்காய் பானம், அது இரவு எடுத்துக்கலாம்.
அந்த 3மே சரியான முறையில் எடுத்தாங்கன்னா ஒரு 48 நாள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருக்குமா. பட் ஒரு வாரம் 10 நாள்லயே ரிசல்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 4-5 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருங்க. ஆனா ஒரு மண்டலம் எடுத்துக்கும் போது முழுசாவே அது முழுசா கவனமாயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கம்மா, தேவைப்பட்ட மட்டும் எடுத்துக்கலாங்க. பட் கடுக்கை ஜூஸ் எல்லாம் வந்து எல்லாருமே எப்பவுமே எடுக்கலாங்க. அது முதியவர்கள் வந்து ரொம்ப தொடர்ந்து எடுக்கிறது நல்லது. நோய் இல்லைனாலும் சாயங்காலம்னா நைட் ஆச்சுன்னா சாப்பிட்டு கடுக்கை ஜூஸ் ஒரு 1/4 டம்ளர் ஜூஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த தொந்தரவு வராது. லைஃபை இன்னொரு 5 வருஷம் அதிகப்படுத்துங்க. ஆமா ஐயா, அடுத்தது இஞ்சி பூண்டு தேன் ஊறல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எந்த மாதிரி நோய்களுக்கு குணப்படுத்துதுங்க? நம்ம அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து முக்கியமான ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுதுங்கம்மா. கண்டிப்பாக. காலை இஞ்சி கடும்பல் சுக்கு மாலை கடுக்காயில் இஞ்சி பூண்டு தூணை வந்து காலையில் நம்ம சாப்பிட்ட பின்னால் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதில் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை சுத்தமாக குறைக்கி ஹார்ட் அட்டாக் வர்றதை தவிர்த்துருங்க. மாரடைப்புங்கிறது கண்டிப்பாக வர்ற வாய்ப்பு இல்லை. 6 மாதத்துக்கு ஒருக்க 48 நாள் எந்த வீட்டில் ஃபேமிலியாக இருந்தாலும் சரிங்க, அது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா மாரடைப்புங்கிறது வராதுங்க. 2வது நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எதிர்ப்புத்தன்மை வருங்க. கேன்சரை குறைக்கக்கூடியது பூண்டினுடைய சக்திங்க. அதனால் கேன்சருக்கு வந்து நல்ல உபயோகமாக தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த கேன்சருங்கிறது வராது. பட்டு அந்த பூண்டை பொறுத்தளவுக்கு என்னன்னா நெகட்டிவ் பிராணப்பொருள்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு உயிர் சத்து கொஞ்சம் குறைக்கும்பாங்க. பட் அது மருத்துவம் எடுத்துட்டோம்னா அது தொந்தரவு கிடையாது. உணவுல வந்து அதிகமாக பூண்டு சேர்த்துனால உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி கொஞ்சம் குறையும். ஆனா வந்து மருத்துவ பொருளை எடுத்துக்கிறது. அதனாலதான் நம்ம அது என்னன்னா ஒரு புடம் போட்டு செஞ்சிருக்கிறோங்க. இஞ்சி பூண்டுல தேன்ல ஊற வச்சு 48 நாள் வெயில வச்சு பண்ணிக்கிறோம். அதனால தொடர்ந்து சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கு. ஐயா, அடுத்தது முக்கூட்டு சூரணம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து லிவருக்கும் லங்ஸுக்கும் எப்படி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க? மூலிகை மருத்துவத்திலைங்க எத்தனையோ பொருள்கள் மருத்துவத்துக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அதில் எல்லாமேயும் டாப்பு பார்த்தீங்கன்னா முக்கூட்டு சூரணம். எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா முக்கூட்டு சூரணம் தான். வள்ளலார் ஐயா என்ன சொல்றாருன்னாங்க, இது வந்து நீங்கள் ஏதாவது பொய் பேசியாவது ஒருத்தர் கொடுங்க அப்படிங்கிறார். அவர் எவ்வளவு நேர்மையானவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை அவங்க சாப்பிட்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பொய் பேசுங்கிறார். ஏன்னா அது சாப்பிட்றது உடம்புல இருக்கிற நோய்கள் மேக்சிமம் சரியாயிரு, உடம்பு உறுப்புகள் பூரா பலமாயிருங்க. ஏன்னா மெயின் உடம்புல லிவர் தான் முக்கியங்க. கண்டிப்பாங்க. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது, எல்லா உறுப்புகளையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் அதை பண்ணு. அந்த லிவரை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பலப்படுத்துறதுக்கு அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதாவது தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணிங்க, சீரகம், இதனுடைய காம்பினேஷன் தானுங்க. அவர் ஒரு ரேஷியோ சொல்லிக்கிறார். அந்த ரேஷியோவில் நம்ம கலந்து சாப்பிட்ற போது, தொடர்ந்து சாப்பிட்ற போது மேக்சிமம் உடம்புல இருந்து எந்த நோய் வராத அளவுக்கு எதிர்ப்புத்தன்மை ஏற்படுத்திடுங்க. சளி பிரச்சனைங்கிறது வராது. அதே மாதிரி இப்போ கொரோனாக்கெல்லாம் வருதுங்களா, கொரோனாவுக்கு வந்து மிகப்பெரிய தடுப்பு மருந்துங்கிறது. ஆமாம், முக்கூட்டு சூரணம் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கொரோனாவும் வராது. அது கேரண்டி அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இதனுடைய பலம் வந்து மிகப்பெரியதுங்க, அபரீதமானதுன்னு வைங்களேன் முக்கூட்டு சூரணங்கிறது. அதனால தொடர்ந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி முக்கூட்டு சூரணம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது எப்படிங்க பயன்படுத்துறது? அது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி அதை ஒரு டம்ளர் சுண்ட வச்சு வடிச்சு குடிச்சுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பத்துப்படி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுங்களா? இல்லை எடுத்துக்க வரைக்கும் நல்லதுங்கம்மா. லைஃப் லாங் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ டெய்லி காபி சாப்பிட்றாங்களே, கண்டிப்பாங்க ஐயா, டெய்லி காபி சாப்பிட்றாங்க, டீ சாப்பிட்றாங்க, அது மாதிரி இதையே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏதாவது ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கலாம், காலை இல்ல மாலை. காலை எடுத்துக்கிறது நல்லது, வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஐயா, அடுத்தது மூலிகை சூப். இது வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி நோய்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? மூலிகை சூப்பு எல்லாருமே பயன்படுத்தலாங்க. நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய உணவு தானுங்க அது. மூலிகை சூப் அப்படிங்க உணவை தான், நம்ம எதுவும் மருந்தை கொடுக்குறோம் இல்லைங்க. பட் இது என்ன செய்யணாங்க, முருங்கை இருக்குதுங்கல்ல, முருங்கை வந்து உடம்புல எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்து. முருங்கையினுடைய எல்லா பொருளுமே எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாங்க. இன்னைக்கு உலகம் பூரா மிக பிரசித்தி பெற்றது முருங்கை. அந்த முருங்கை வந்து நம்ம இதில் சேர்த்திருக்கிறோம். சுக்கு, மிளகு, திப்புளி, வாய் விலங்கம் எல்லாமே வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்று உடம்பு பலத்தை கொடுக்குமா. ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் சரிப்படுத்திடுங்க. ரொம்ப ரத்த குறைபாடு இருக்குதுங்க, சோர்வு இருக்குது, நம்ம டயர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இது குடிச்சாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் டயர்டு வராது. முடக்குவாதம் இருக்குதுங்களா, முடக்குவாதம், கை கால் அந்த மாதிரிங்க, அந்த அதையும் சரி பண்ணிக்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு தொடர்ந்து கொடுத்தோம்னா அதுலேருந்து வெளியே வரக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. முருங்கை சூப்பு தொடர்ந்து குடிச்சாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. அதே மாதிரி வெயிட் லாஸ், கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுனால வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க இதில். இது மாதிரி நிறைய பலன்கள் இந்த முருங்கை சூப்பில் இருக்குங்க. அது இதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுண்ட வச்சு குடிக்கணும். நம்ம இதை கண்டினியூஸா எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்களா, இல்லை இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குங்களா? இதில் வந்து அளவு இல்லை, எது வேணால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாங்க. எந்த தொந்தரவு சைடு எஃபெக்ட் எது கிடையாது.
ஏன்னா இது நம்ம டெய்லி சேர்த்தக்கூடியது, ஆனால் சேர்த்துறதில்ல நம்ம உணவில். தினசரி சேர்த்தக்கூடிய உணவுல தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு கீரை சாப்பிடணும். ஆமாங்க, அது மாதிரி எல்லா உணவையும் நம்ம தினசரி சேர்த்தக்கூடியது. பட் நம்மளுடைய உணவு பொருள்கள் வந்து எல்லாமே உணவுப் பொருள் இருக்கிறதுனால நம்ம எதுவான எடுத்து இதில் மருந்துன்னு எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் எல்லாருமே எந்த வயசுக்காரவன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், எல்லாருமே எந்த வயசுக்காரவன்னு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சிறுசுலேருந்தே கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்துருக்கீங்க? முருங்கை முக்கியமானதுங்கம்மா. முருங்கை, சுக்கு, மிளகு, திப்பிலி, வாய் விலங்கம், வாதநாராயண் சேர்த்திக்கிறேங்க. வாதநாராயண் வந்து வலி குறைக்குங்கம்மா, அது போட்டுக்கிறேங்க. வாய் விலங்கம், அது உடம்பு வாய் விலங்கம், அதெல்லாம் முக்கியமானது. ஐயா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சிறப்பான ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னாங்க, சப்ளிமெண்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க. அது எதுங்க ஐயா? இந்த சூப்பு பொடி வந்து நம்ம சொன்ன பாருங்கம்மா, சூப்பு பொடி சுத்தமாக உடம்புல இருக்கிற வலியெல்லாம் எடுத்துருங்க. அது கூட நம்ம முடவாட்டுக்கிழங்கு அடிஷனலாக இப்போ எடுக்கிறோம். முடவாட்டுக்கிழங்கு சூப்புன்னு இருக்குது, அது போடுறபோது சுத்தமாக வலி நல்லாவே எடுக்குங்க. இந்த 2 இன்க்ரீஸும் இப்போ புதுசாக ஏற்பாடு பண்ணிக்கிறோம். வலிவாத தைலங்கம்மா. வலிவாத தைலம் வந்து உடம்புல இருக்கிற வலிகளை குறைக்கிறதுக்கு நல்ல உபயோகமாகுது. மூட்டு வலி, நாள்பட்ட மூட்டு வலி, லேசாக மூட்டு வலி இப்போ தான் வந்திருக்குதுங்க. எனக்கு 1 மாதமாக 2 மாதமாக வலி தெரியுதுன்னா உடனே நம்ம அதை சரி பண்ணிடலாம். நாள்பட்ட மூட்டு வலின்னா ஒரு 15 நாள் 20 நாள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து முடக்கத்தான், வேலிப்பருத்திங்க, கருவமுத்தை, இது மாதிரி நிறைய பேர கத்தாழை, நிறைய மூலிகளை போட்டு தான் காய்ச்சி எடுக்கிறேங்க. 5 வகையான எண்ணெய்களை உள்ள ஊற்றி பண்ணுறாங்க. என்னென்ன எண்ணெய்ங்க? வேப்பெண்ணெய்ங்க, நல்லெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய்ங்க, இது மாதிரி எண்ணெய்கள். புங்க எண்ணெய்னா அந்த காயிலேருந்து எடுத்து காய வச்சு அரைக்கணும். காய வச்சு அரைக்கிறேங்க. அந்த எண்ணெய் ஒரு 5 வகையான எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வலிகள் வந்து நீண்ட கால வலிகளை சரி பண்ணு, அப்போ வர்ற வலியை மூட்டு வலி சரி பண்ணு, அல்லது உடம்புல ஏதாச்சும் வீக்கம், அது மாதிரி சில பேருக்கு அடிபட்ட வீக்கா, அதுக்கு எல்லாமே இந்த வலிவாத்தையில வந்து நல்லா ஒர்க் பண்ணு. கழுத்து வலி, கால் வலி, எல்லா வலிக்குமே நல்லா கேட்குங்க. கால் வீக்கம் இருக்குங்க, அதுக்கு நல்லா கேட்கு. அதுல என்னன்னா எண்ணெய் நான் வந்து ஒரு சின்ன கரண்டில் ஊற்றி லேசாக அப்ளை பண்ணிட்டு, நீண்ட நாள் வலி இருந்ததுனால வீக்கம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டுட்டு முடிச்சிருக்குங்க. ஒத்தரை முடிச்சுட்டு இருக்கு. அதை வந்து வரவேது கொடுக்கணும். மண் சட்டி பானையில் ஒத்தரம் கொடுத்து வரவேது கொடுத்துட்டு வந்தோம்னா சீக்கிரம் ரெக்கவரி ஆயிடும். அது வந்து எப்படிங்க ஐயா, ஆவி மாதிரி வைக்கணும்? இல்லைங்கம்மா, அதாவது மண் சட்டி பானை இருக்கு. மண் சட்டி பானை அடுப்பில் தீயில வச்சுட்டு இந்த முடிச்சு வந்து அதில் வச்சு எடுக்கணும். வச்சு சூடுபடுத்தி அதை எடுத்து நம்ம வச்சோம்னா அந்த வலியிலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. இல்லை நல்லா ரொம்ப தொந்தரவு இருக்குது அப்படின்னா 1 வாரத்துக்கு எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு மேலே அந்த முடிச்ச ஒத்தனத்தை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாங்க. இதே தலை தானுங்க. இதில் இருக்கிற தலைகளை நம்ம போட்டுக்கிறோம். இந்த முடிச்சில் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க? நொச்சி தலைங்க, தழுதாலை, வேலிப்பருத்தி, முருங்கை, முடக்கத்தான், கத்தாழை, பேய் மிரட்டி, இந்த மாதிரி தலைகள், இந்த மாதிரிலாம் இலைகள் இருக்குங்களா? ஆமாங்க, அதெல்லாமே போட்டு தான் உள்ள பண்ணுறேங்க. அதை போட்டு ஜஸ்ட் ஹீட் மட்டும் காட்டணும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி காட்டுறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வலிகளுமே சரியாகும். கண்டிப்பாக வலியெல்லாம் சரியாயிருமா. எத்தனை நாளுங்க எடுத்துக்கணும்? அதே மாதிரி வலி எத்தனை நாள் அவங்க இருந்தாங்கிற பொறுத்து இருக்குதுங்க. இப்போ பார்த்தா சமீபத்தில் தான் வந்திருக்குன்னா கண்டிப்பாக 1 வாரம் எடுத்தால் சரியாக போயிடும். நீண்ட நாள் வலி இருந்தால் கண்டிப்பாக 1 மாதம் எடுக்க வேண்டியது இருக்குது. பட் 1 மாதத்துக்கு மேலே தேவைப்படாது. 1 மாதத்துக்கு மேலே வலி மறுபடியும் இருக்குது அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா பார்த்துக்கணும். அது கூட நம்ம முருங்கை சூப்பு பொடி குடிச்சோம்னா இன்னும் நல்லா ரிசல்ட் உடனே எடுக்கலாங்க. மூலிகை சூப்புங்களா? முருங்கை சூப் மட்டும்? மூலிகை சூப் பொடி. மூலிகை சூப் பொடி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வலி நல்லா சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால 2ஐயும் சேர்த்து எடுக்கலாங்க. முருங்கை பொடி, இந்த சூப் பொடியும் வேலிப்பருத்தி இதெல்லாம் போட்ட சூப்பு பொடி கூட அடிஷனலாக வந்து நம்ம இந்த வலிவாத தைலம், அதாவது நம்ம இன்டேக்கா உள்ளே எடுத்துக்கணும். அதே மாதிரி வெளியவும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிக்கும். ரொம்ப அருமையான தைலங்க இது. இது காய்ச்சறக்க மினிமம் 3 நாள் ஆயிருங்க. இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் 1 வாரம் ஆயிரும். அதையே நாங்கள் போட்டு மெட்டீரியல் காய்ச்ச ஆரம்பிக்கிற போது எல்லாமே பச்சை தலைகளை தான் போடுறோம். போட்டு எடுத்து வைக்கிறோம். காய வச்சுலாம் போடக்கூடாது. காய வச்சு எண்ணெயில வந்து பச்சை தலை போட்டு எடுக்கிறோங்க. இது ரொம்ப அரிதான மூலிகை தானுங்கம்மா. இதுக்கு தேடி எடுத்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரி ஐயா, எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல நோய்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் வியாதி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம சைட் பை சைட் நம்மளோட மூலிகை பொருட்கள் கலந்த சப்ளிமெண்ட்ரி நம்ம எடுத்துக்கும் போது ஸோ அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமாங்க ஐயா? 100க்கு 100 வாய்ப்பு இல்லைங்கம்மா. காரணம் என்ன, நம்ம மூலிகை உணவாக தானே எடுக்கிறோங்க. நம்ம மருந்து எடுத்தோம்னா 2 மருந்தையும் காம்பினேஷன் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் வரங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது மருத்துவத்தில் வந்து நம்ம இயற்கை வைத்தியம், மூலிகை வைத்தியத்துலைங்க, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் இதுல எல்லாமே வந்து மேக்ஸிமம் சைட் எஃபெக்ட் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அது நம்மளது ஃபுட் ஷெட்யூல் நேச்சுரல் பார்த்தீங்கன்னால நம்மளுக்கு இதில் எந்த வாய்ப்பு இல்லைங்க.
ரெண்டாவது நான் மருத்துவ எந்த நோயாளி எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது என்னன்னா, நீங்க அலோபதி எடுத்துட்டு இதை சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிங்க. நோயினுடைய தாக்கம் குறையிற போது நீங்க அலோபதியை நிறுத்த ஆரம்பிச்சிருங்க. படிப்படியே குறைங்க. நிறுத்த மாட்டாங்க, படிப்படியே குறைச்சிட்டு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இப்போ அவர் ஒரு 200 mg எடுத்துட்டு இருக்கிறாரு மருந்து. காலையில் 2 மாத்திரை, சாயங்காலம் அல்லது இன்சுலின் காலையில் ஒரு 10 பாயிண்ட் போகிறாரு, சாயந்தரம் 10 பாயிண்ட்னா நாங்கள் சுகர் குறையிற வாரம் செக் பண்ணுங்க. சுகர் குறைஞ்சுன்னா அது 10 5 பண்ணுங்க, 5 2 பண்ணுங்க. இப்படி படிப்படியே குறைச்சிட்டு வந்து விட சொல்லுவாங்க. அதுதான் அது எந்த பேஷண்ட்னா, ஒரு டிபி பேஷண்ட்டுங்க, அதாவது டிபி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம 2ஐயும் சேர்த்து எடுக்க வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா டிவியில் இருக்கிற அலோபதி மாத்திரை வந்து அங்கே இருக்கிற உடம்புனுடைய இதை குறைக்குங்க, கிருமிகளை குறைக்கிறதுக்காக எதிர்ப்பு தன்மை சுத்தமாக அழிக்கிறது. நாம் என்ன ஹியூமிடிட்டி அதிகப்படுத்துவோம் நம்ம உணவு முறையில். அப்போ அதுக்கு மட்டும்தான் நம்ம வேணும்னு சொல்லுவாங்க. மற்றபடி எந்த நோயாளிக்கு எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம அலோபதி எடுத்துட்டு அடிஷனலாக நம்ம எடுத்துக்கலாம். படிப்படியே குறைச்சிட்டு வந்துடலாம். அது தாக்கம் குறையிற போது படிப்படியே குறைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகேங்க ஐயா. அதே மாதிரி எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோய்னா அது சர்க்கரை தான் சொல்றோங்க ஐயா. ஸோ சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட என்ன மருந்துங்க ஐயா இருக்கு, என்ன சப்ளிமெண்ட்ரி இருக்கு? முக்கியமானது அதிகமாக, அதாவது 200க்கு மேலே சுகர் இருக்குது அப்படின்னா சஞ்சீவி சூரணம் கொடுக்கலாங்கம்மா. சஞ்சீவி சூரணம் ஒரு நல்ல மருத்துவங்க. அது சாப்பிட படிப்படியே குறைய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் சுகர் செக் பண்ணுங்க, குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 200 கிலோ வந்தால் மலர்வானம் போதும். நம்ம மலர்வானம் கடுக்காய் ஜூஸ் அடிஷனல் எடுத்துக்கலாம், குமரி கடுக்காய் பானம் எடுத்துக்கலாம். ஆனால் சஞ்சீவி சூரணம் சுகருக்கு நல்ல ஒரு, ஆமாங்க. 200க்கு மேல இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். 200 கீழ இருந்தாலும் எடுக்கலாங்க. பட் 200க்கு மேல இருந்தா கண்டிப்பா அவங்க எடுக்கணும். அதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ்ங்க ஐயா போடுறோம்? அதுல சிறுகுறிஞ்சானுங்க, பெரியானங்கை, சிறியானங்கை, காட்டு சீரகம், நாவல் கொட்டை, சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகு, திரிவலை, இந்த திரிகடு எல்லாமே அதில் போடுறேன். அதுக்கான இன்க்ரீஸ் போடுறேன். இதனால என்னன்னா, நாள்பட உறுப்புகள் வந்து பலமாக ஆரம்பிச்சிரு, கணையம் வந்து மறுபடியும் சுரக்க ஆரம்பிச்சிரு. முக்கியமா வந்து கணையத்தை மறுக்க இயங்க வைக்கிறது நம்மளுடைய வேலைங்க. ஓகேங்க. அது ரெண்டாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை. அந்த 2ஐயும் செஞ்சோம்னாவே எல்லா நோய்களும் சரியாயிரு. இந்த 2க்கு சுத்தம் பண்ணக்கூடிய, ரத்தம் சுத்தம் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்குற, அதே சமயம் கணையத்தை இயங்குற மாதிரியும் கொடுத்துருக்கு. அதனால சஞ்சீவி சூரணம் வந்து ஒரு சுகருக்கு, ஒரு மருத்துவத்துக்கு ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம் ஐயா. அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணுங்க ஐயா. அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க உடம்ப பாத்துக்காம வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரலா ஒரு விஷயத்த, அவங்க லைஃப் ஸ்டைல்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோ. முதல்ல நம்ம உடம்பு வந்து நேசிச்சு பழகணும்னா, உடம்பு மேல நம்மளுக்கு ஒரு கவனம் வேணும். ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் குளிக்கிற போது எந்த இடத்துல நீங்கள் உடம்பை வந்து கவனிச்சு குளிச்சிருப்பீங்க? எதுவுமே கவனிச்சு, தண்ணி ஊற்றுவா, குளிப்பா, சோப் போடுவா, வந்துடுறேன். அதான் அந்த உறுப்புகளை வந்து நம்ம ஒரு அன்பா, பாசமா, அதை ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்க நாக்கினுடைய வேலை என்னங்கம்மா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டேஸ்ட் பண்ணு. அப்புறங்க அவ்வளோ எனக்கு தெரியும். உமிழ்நீரை சுரக்கிறது முக்கியமானது. உமிழ்நீர் சுரக்கிறது என்னன்னா, ரெண்டாவது நீங்கள் அந்த நாக்கு மெல்ற போது கவனிச்சிருப்பீங்களா? கவனிச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா நான் மெல்ற போது அந்த உணவுல தள்ளி கொடுக்குற வேலை பண்ணும். நீங்கள் நல்லா இனிமேல் மத்தியானம் சாப்பிட்ற போது தள்ளி அந்த கரெக்டாக அந்த இடத்துல வந்து தள்ளி கொடுக்குற வேலை பண்ணும். இப்படி இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் நிறைய வேலை செய்யுதுங்கம்மா. அது யாரும் நமக்கு கவனிக்கிறது கிடையாது. கண் இல்லாத போது கண்ணினுடைய அருமை தெரியும். மூட்டுடைய அவருக்கு யாருக்கு வருதோ அப்பதான் அந்த மூட்டை பத்தி கவனிப்பாங்க. இது வேற உறுப்புகளினுடைய அருமை முதல்ல அது தெரிஞ்சு புரிஞ்சிட்டோம்னா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது சிம்பிளான வேலை என்னங்கன்னா, நம்ம தவிர்க்க வேண்டியது அசைவம், பால், தயிருங்க, அஸ்கா சக்கரை, டீ, காபி. இது மேக்ஸிமம் இது தவிர்த்தவ 40% நோய் வராது. அசைவம் எடுத்துக்கவே கூடாதுங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் மினிமம். வாரத்தில் 2 நாள் குளிக்க நல்லது. ஒரு வாரத்தில் 1 நாளாவது குளிச்சிடணும். 6 மாதத்துக்கு ஒரு கபேதி. இது வந்து அடிப்படை கவனிச்சுட்டு மேக்ஸிமம் வெளியே சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தவிர்த்துனாவே மேக்ஸிமம் நோய் வராதுன்னா நீங்கள் முதல்ல உறுப்புகளை வந்து கவனிச்சு பழகுங்க. ஓகேங்களா ஐயா? உங்க விளக்கங்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க, ரொம்ப நன்றி. அருட்பெருஞ்சோதி. ஏன்னா விவோஸ், இவ்வளவு நேரம் உங்க சார்பான ஐயா கிட்ட நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரியான சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கும் இந்த சப்ளிமெண்ட்ரி வேணும், உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்க ஐயா கிட்ட போன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி www.zarira.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்து அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.